of formulae and formation of polynomial equation. என்ன சார் லோயர் கிளாஸ்ல படிச்சதுன்னு நீங்க வரவே இல்லையா? இது லோயர் கிளாஸ்ல வரல, இந்த நேம்ல வரல. பட் நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இந்த formation of polynomial equation நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது குவாட்ரடிக் ஈக்குவேஷன். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் லோயர் கிளாஸ்ல படிச்சாச்சு சார். அதை டெரைவ் பண்ணி குடிப்பேன். அந்த டெரைவ் பண்ணி கொடுக்கறது இதை வச்சு அப்படியே சிமிலர்லி கியூபிக் ஈக்குவேஷன். அப்புறம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது x square plus 5x plus 6 equal to 0. இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதனுடைய ஃபேக்டர்ஸ் x plus 2 x plus 3 equal to 0. So இது நமக்கு தெரியும். Therefore the solutions x equal to minus 2 x equal to minus 3. The roots of the equation minus 2 and minus 3. So இந்த கான்செப்ட்ல நம்ம என்ன சொல்ல வரோம்? Therefore the roots are minus 2 and minus 3. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன செய்றோம்? இந்த ரூட்ஸ் மட்டும் இருக்கு. ரூட்ஸை வச்சுக்கிட்டு ஈக்குவேஷன் எப்படி நம்ம லோயர் கிளாஸ்ல ஃபார்ம் பண்ணிருப்போம். அப்புறம் இந்த ரூட்ஸை வச்சுட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் -2 -3 ரூட்ஸா இருந்துச்சுன்னா the factors are minus x plus 2 x plus 3 equal to 0. இது புரியும். ரூட்ஸ் வந்து -2 -3 ஆ இருந்துச்சுன்னா ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு? x plus 2 x plus 3 ஆ இருக்கு. அப்புறம் இந்த x plus 2 x plus 3 ஃபேக்டர்ஸ் உடைய ப்ராடக்ட் தான் x square plus 5x plus 6 equal to 0. இது வந்து ஒரு மெத்தட். என்ன? குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ரூட்ஸை கண்டுபிடிப்போம். ரூட்ஸ்ல இருந்து எதை கண்டுபிடிப்போம்? ஈக்குவேஷனே கண்டுபிடிப்போம். அப்புறம் அது ப்ரொசீஜர் என்ன? ரூட்ஸ் வந்து ஃபேக்டர்ஸா மாறுது. x plus 2 x plus 3 ஃபேக்டர்ஸ் உடைய ப்ராடக்ட் ஈக்குவேஷனா மாறுது. அப்புறம் இதை எப்படி நம்ம வந்து ஒரு தியரியா படிக்கிறது? கன்சிடர் ax square plus bx plus c equal to 0. ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கன்சிடர். ஏதோ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, நினைச்சுக்கோங்க. the roots are alpha and beta. the roots are alpha and beta. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் உடைய ரூட்ஸ் வந்து ஆல்பாவும் பீட்டாவும் இருந்துச்சுன்னா therefore the factors -2 -3 ரூட்ஸ் ஆ இருந்துச்சுன்னா the factors x plus 2 x plus 3 alpha and beta வந்து ரூட்ஸ் ஆ இருந்துச்சுன்னா therefore the equation the factors x minus alpha and x minus beta. சரி, இந்த x minus alpha x minus beta உடைய ப்ராடக்ட் தான் ஈக்குவேஷன். அப்புறம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? x minus alpha-வையும் x minus beta-வையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? மல்டிப்ளை பண்ணோம். சரி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன? அப்புறம் என்ன? ரூட்ஸ்ல இருந்து ஃபேக்டர்ஸ் கொண்டு வர, ஃபேக்டர்ஸ்ல இருந்து ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் கொண்டு வரோம். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். அப்புறம் நமக்கு என்ன? x square minus beta x minus alpha x plus alpha beta equal to 0. Therefore x square minus alpha plus beta x plus alpha beta equal to 0. what is the sum of the roots? இது என்னது? product of the roots. அப்புறம் என்ன? the equation எப்படி ஃபார்ம் ஆகுது? x square minus sum of roots into x product of roots equal to 0. இந்த ஃபார்முலா தான் நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். என்ன? the roots are alpha and beta.
therefore the equation x square minus sum of the roots into x plus product of roots equal to 0. அது எப்படி ஃபார்ம் ஆச்சு? ரூட்ஸ் ஃபேக்டரா மாத்துறாங்க, ஃபேக்டர் ப்ராடக்ட்டா மாத்துறாங்க. அதுல இருந்து எதை ஃபார்ம் பண்ணி கொண்டு வரோம்? ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கொண்டு வரோம். அதுக்கு ப்ரொசீஜர் எக்ஸாம்பிள் இதுதான். -2 -3 ரூட்ஸா இருந்துச்சுன்னா x plus 2 x plus 3 factors, therefore அதோட ப்ராடக்ட் ஈக்குவேஷனா ஃபார்ம் ஆகுது. இது இல்லாம உனக்கு இது கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது தான் இது ப்ரொசீஜர். அப்போ உன் மேல என்னது இருக்கும்? ரூட்ஸ் இருக்கும். ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றது? x square minus sum of roots into x plus product of roots equal to 0. இது படிச்ச மாதிரியே ஆனாலும் இன்னொன்னு படிச்சு. நெக்ஸ்ட் now so same ax square plus bx plus c equal to 0. The roots are alpha and beta. Tensor solution கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. x equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. I think இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். Therefore the roots are alpha and beta. Therefore alpha equal to minus b plus root of b square minus 4ac by 2a. Beta equal to minus b minus root of b square minus 4ac by 2a. இது நமக்கு தெரியும். alpha plus beta equal to இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா minus b by a. ரெண்டுடைய மல்டிப்ளை என்ன வருதுன்னா ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? c by a. ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கீங்க. ஸோ ஈஸியாக என்ன செஞ்சலாம், இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. பிங்கிறது என்னன்னு கேட்டா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், ஏங்கிறது என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், சிங்கிறது கான்ஸ்டன்ட் அண்ட் ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதே மாதிரியே இப்போ சார் குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு எழுதி போட்டிருக்கிற டெரைவ் பண்ணி எழுதி போட்டிருக்கிற எல்லா கான்செப்ட்டுமே அப்படியே எதுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா கியூபிக் ஈக்குவேஷன் வரும். ஆனால் அந்த கியூபிக் ஈக்குவேஷனுக்கு எழுதுற சார் என்ன செஞ்சாங்கன்னா அதை எலாபரேட்டாக என்ன செஞ்சால் டெரைவ் பண்ணி போட முடியாது, டைரக்ட் ஃபார்மாக இருக்கும். அப்புறம் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என்ன நம்ம பார்த்தோன்னே தெரியும், குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. therefore formation of equation x ஸ்கொயர் மைனஸ் ஃபர்ஸ்ட் அடுத்து பிளஸ். அப்படி என்ன பிளஸ் மைனஸ் பிளஸ். ஈக்குவேஷன் 3 டேர்ம் தான் வரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ்னா செகண்ட் டேர்ம் மைனஸ், தேர்ட் டேர்ம் பிளஸ். so same sum of the roots alpha plus beta equal to minus b by a, alpha beta equal to c by a. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் இது வந்து மைனஸ், செகண்ட் வந்து என்னது பிளஸ். அப்புறம் அடுத்தது நம்ம செய்யறது கூடியது என்ன வரும்? மைனஸ். அதுக்கு அடுத்தது கூடியது பிளஸ். அப்புறம் இது ஆல்டர்னேட்டா பிளஸ் மைனஸ் சொல்லி ஃபார்மேஷன் ஆஃப் த ஈக்குவேஷனா இருந்தாலும் சரி, the summation ஆவா இருந்தாலும் சரி, அதனுடைய டேர்ம்ஸ் வந்து சைன் மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டே வரும்? சேஞ்ச் ஆகிட்டே வரும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளத்தில் அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ சார் எழுதி போட்டுருக்கிறது குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இதை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா கியூபிக் ஈக்குவேஷன் டைரக்டாக ஃபார்முலா யார் எழுதுறா? சார் எழுதுறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் இவ்வளவு நேரம் சொன்னது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் குறித்து. ax square plus bx plus c equal to 0. the roots are alpha and beta வா இருந்துச்சுன்னா alpha plus beta equal to minus b by a, alpha beta equal to c by a. formation of the equation x square minus alpha plus beta x plus alpha beta. இது தெரிஞ்சிச்சுன்னா எது படிச்சிடலாம்னு சொன்னேன்? கியூபிக் ஈக்குவேஷன் படிச்சிடலாம். அப்படின்னா அதுல இருந்து இதை கம்பேர் பண்ணி தான் எழுத போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் கியூபிக் ஈக்குவேஷன். therefore given cubic equation ax cube bx square cx plus d equal to 0. இது வந்து நம்மட்ட இருக்கக்கூடிய cubic equation. therefore the roots are இதனுடைய roots are alpha beta gamma. so alpha beta gamma இது வந்து roots ஆ இருந்துச்சுன்னா the sum of the roots
alpha plus beta plus gamma is equal to minus b by a. என்ன சார் அதுல உள்ளதை எழுதுறீங்க. therefore x square ax square plus bx plus c equal to 0 வந்துச்சுன்னா alpha plus beta minus b by a. அதுக்கப்புறம் மல்டிப்ளை alpha beta beta gamma gamma alpha equal to c by a. அப்புறம் என்ன அதே தான் வரும் minus b by a c by a. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு ரூட்ஸையும் ஆட் பண்ணா sum of the product of two roots sum of the product of two roots எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா c by a. then alpha beta gamma is equal to minus d by a. I think உங்களுக்கு டிஃபரண்ட் புரியும். என்ன minus b by a plus c by a minus d by a. ஆர்டர் அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டே வரும் கேட்டீங்கன்னா மாறிக்கிட்டே வரும். அப்படி என்ன இது வந்து coefficient of x square. இது ax square plus bx plus c. இந்த x ஓட coefficient என்னதா இருக்கு sum of the roots. அப்படி என்ன இதுல x square ஓட coefficient x square ஓட coefficient x ஓட coefficient constant. அப்புறம் formation of the equation x cube minus alpha plus beta plus gamma into x plus alpha beta beta gamma gamma alpha into x minus alpha beta gamma x square x constant equal to 0. அப்படியே அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க x cube minus plus minus அதுல plus minus plus அதுல alpha plus beta alpha beta இதுல alpha plus beta plus gamma alpha beta plus beta gamma gamma alpha minus alpha beta gamma. அப்புறம் இந்த எழுதி இருக்கிற இந்த ரெண்டு லைன் வந்து ஈஸியா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளத்துல இருக்கிற எல்லாத்தையும் சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? இது கியூபிக் ஈக்குவேஷன் புரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.1